श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयुगाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोस्तलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र धृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुतेः तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मनः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिवप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும், யாகத்தை காப்பாற்றணும் என்று தசரதனிடத்தில் முறையிட்டு ராமலக்ஷ்மணர்களை அழைச்சிட்டு போனார். அப்போ ஒரு ராஜாவுக்கு தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், அதுதான் அவனுடைய கடமை. இப்போ ராஜா எப்படி இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியல். இங்கே மகாராஜா சக்கரவர்த்தி அப்படின்னா ராஜாக்குரிய தர்மம். இதுபோல யஜ்ஞத்துக்கு ரக்ஷணம், யஜ்ஞம்னா அதுக்கு தர்மம்னு பெயர். யஜ்ஞம்னா அஸ்வமேத யாகம் போன்ற யாகங்கள்லாம் யஜ்ஞம்தான். யஜ்ஞம்னா பொதுவாக தர்மத்துக்கு யஜ்ஞம்னு பெயர். இப்போ ஒரு சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னா அதுவும் ஒரு யஜ்ஞம்தான். ஒரு இடத்துல பாகவத சப்தாகம் நடக்கிறது, அதுவும் ஒரு யஜ்ஞம்தான். ஒரு இடத்துல
பிரபந்த சேவா காலம் நடக்கிறது, அதுவும் யஜ்ஞம்தான். ஒரு இடத்துல நாராயணியம் பாராயணம் நடக்கிறதுனா அதுவும் யஜ்ஞம்தான். இதுக்கெல்லாமே யஜ்ஞம்னு தான் பெயர், தர்மத்துக்கு யஜ்ஞம்னு பெயர். அப்போ ராஜா இதெல்லாம் போஷிக்கணும், இதெல்லாம் வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும். நாஸ்திகனான ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப ராஜா எப்படி இருக்கணும், ஆஸ்திகனா இருக்கணுங்கிறத தான் தசரதர் சொல்லி கொடுக்கிறார். விஸ்வாமித்ர முனிவர் தசரதருக்கே இந்த தர்மம் தான் சரின்னு சொல்றதுனால, இந்த தர்மத்துல விருப்பம் உடையவராக இருக்கிறதுனால அதை செய்யறார். தர்மம் அப்படிங்கிறதே தெரியலன்னும் பொழுது, தெரியலன்னா ஒருத்தனுக்கு நாம சொல்லி தரலாம். தர்மத்தெல்லாம் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன், அதுல எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவனா நாம எதுவும் செய்ய முடியாது. எனக்கு தர்மம் தெரியல, எப்படி தர்மம்ங்கிறது தெரியலையே அப்படின்னு ஒருத்தன் கவலைப்பட்டானா அவனுக்கு தர்மத்தை சொல்லி தரலாம், போதிக்கலாம். தர்மத்தை தெரிஞ்சிக்க ஆசை இல்லை அப்படிங்கிறதும், தர்மத்தை கேலி கிண்டல் பண்றவனுக்கு தர்மத்தை எப்படி சொல்லித்தர முடியும்? அப்ப தர்மத்துக்கு அந்த மரியாதை இருக்கு. தர்மம் ஒன்றும் இவனை கடைபிடிக்கலைன்னா, இவன் தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா தர்மத்துக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, இவனுக்கு தான் நஷ்டம். தர்மப்படி நான் இருக்க மாட்டேன், அரசாட்சி பண்ண மாட்டேன், எங்கேயும் திருடுவேன், கொள்ளையடிப்பேன், ஜனங்களெல்லாம் நான் ஏமாத்துவேன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான்னா அது தர்மத்துக்கு கவலை இல்லை, அந்த ராஜாவுக்கு தான் நஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் என்னைக்குமே எதையும் செய்ய முடியும். அந்த தெம்பு போயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்புறம் அவன் எதை நினைச்சாலும் அவனுக்கு நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கே, அந்த காலம் என்றைக்கா இருந்தாலும் அவனவன் பண்ணியிருக்கக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு அது சரியான பதில் கொடுக்காம விடவே விடாது. யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது, காலத்தினிடத்திலேருந்து ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அதனால அந்த காலத்துக்கு பயந்து தான் எல்லாருமே எல்லா காரியத்தையும் செய்கிறா. இப்போ காத்தால 5:50க்கு 5:52 5:49 5:55 இப்படிலாம் சூரியன் தினமும் வந்துடுறான். அந்த டைமுக்கு சூரியன் வரான். ஏன் சூரியன் ஒரு 10 மணிக்கு வரலாம் இல்லையா? அப்போ அந்த நேரத்துக்கு சூரியன் வரணும் அப்படின்னு அவன் காலத்தை அனுசரிச்சுட்டு அதை செய்கிறான். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் காலத்துக்கு பயப்படுறான். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு தர்மம். இப்போ காற்று இருக்கு, அந்த காற்று எவ்வளவு அசையணுமோ அப்படி அசைஞ்சாதான் நமக்கு நிம்மதியாக காற்று வாங்க முடியும். புயல் மாதிரி காற்று அன்னைக்கு போய் வாசலில் நின்று நாம் இப்படியே காற்று வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மரங்கிற நம்ம மேலே விழும். அப்போ அந்த மாதிரி புயல் மாதிரி எப்பொழுதும் காற்று வரதில்லை. எப்போ வரணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு அந்த நேரத்துக்கு மட்டும்தான் புயல் அப்படி செய்யறது, அப்புறம் அமைதியாயிடுறது. அப்போ அதுவும் அந்த காலத்துக்கு பயந்து வேலை செய்யும். இயற்கையே அந்த காலத்துக்கு பயந்து தான் வேலை செய்யும். நமக்காகலாம் பயந்தெல்லாம் எதுவும் செய்யாது. நமக்காக ஒன்றும் சூரியன் வரலை, நமக்காக ஒன்றும் மழை பொழியறதெல்லாம் நமக்காகலாம் ஒன்றும் இல்லை. பின்ன எதுக்குன்னா காலத்துக்கு பயந்து, காலம் இந்த நேரத்தில் நீ மழை பொழியணும் அப்படின்னு அவன் சட்டம் போட்டுட்டான்னா காலம் அந்த காலத்தை கேட்டுதான் ஆகணும். வருண பகவானா இருக்கட்டும், சூரிய பகவானா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், கிரகங்களா இருக்கட்டும், அது இந்த சனி இவ்வளோ வருஷம் இந்த சுத்தணும், வியாழன் இவ்வளோ வருஷம் சுத்தணும் அப்படிங்கிறதுலாம் காலம்தான். இந்த காலத்தை யாரும் மீறவே முடியாது. இப்போ நாமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற காலத்துக்கு உட்பட்டு தானே நம்ம வாழ முடியும். நான் 25 மணி நேரம் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்லாம் யாராலையும் பண்ணவே முடியாது. இந்த சனாதனத்தை அழிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரங்கிறதும் சனாதன தர்மம்தான். ஒரு நாளைக்கு யாராவது மாற்ற முடியுமா? அதை 25 மணி நேரம்னு மாற்றி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறவாளுக்கு வெறும் வாய் மட்டும்தான் பலம்.
அதனால சனாதன தர்மத்தில் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து ஆகணும். அப்போ அந்த காலத்துக்கு உட்பட்டு தான் வாழணும் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த காலம் எதில் உட்பட்டு வாழணும்? காலத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணுமே. அந்த காலமும் இவ்வளவு காலம்தான் தான் இருப்பேன்னு சொல்றது சாஸ்திரத்தில். அப்போ அந்த காலத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒருத்தன் இருந்தால் தான் காலமும் தன் வேலையை சரியாக செய்யும். அந்த காலமும் தன் வேலையை சரியாக செய்யணும்னா, இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு வால் கிளாக் வாங்குறோன்னு வச்சுப்போம். அந்த வால் கிளாக்குங்கிறது காலன். அந்த காலன் சரியாக 12 மணி நேரம் இப்படி சுற்றிட்டு வரணும்னா அதில் ஒரு பேட்டரி போடணும். அந்த பேட்டரி வேணும். அந்த பேட்டரி தீர்ந்தெடுத்துனா மறுபடியும் பேட்டரி போடணும். அப்போ அந்த மாதிரி அந்த பேட்டரி போட்டால் தான் அந்த காலன் இவ்வளவு மாதம் அந்த டைமை காட்டும். அதுபோல் இந்த உலகத்துக்கு காலத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலமும் இவ்வளவு காலம் இருக்கணுங்கிறதுக்கு பகவான் ஒருத்தர் இருந்தால் தான் அந்த காலமும் வேலை செய்யும். பகவானும் யோக நித்ரையில் போயிட்டான், உலகத்தையே அழிச்சிட்டான்னு சொன்னான். அப்புறம் காலத்துக்கு என்ன வேலை இருக்கு? பகவானே தூங்கின்னு இருக்கும்போது காலம் மட்டும் முழிச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ காலமே எவ்வளவு நாள் தூங்கினோன்னு தெரியாமல் அதுவும் தூங்கிகிட்டே இருக்கும் பகவானோட. பகவான் மறுபடியும் சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு வேதம் சொல்றது. உடனே பட்டுன்னு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் என்று பகவான் சங்கல்பிச்சான்னா உடனே இப்படி நினைச்சா மாத்திரத்திலேயே சர்வலோகமும் வந்துடும். இதுக்கு முன்னாடி எப்படி இந்த உலகம் இருந்ததோ அதுபோல வந்துடும். உடனே பகவான் ஒரு மண் எடுத்தான், கலையத்தை எடுத்தான், அந்த ஜலத்தை கொட்டினா, மண்ணை பிசிஞ்சான், பூமி உண்டா, இப்படிலாம் கிடையாது. மனசுல நினைச்சான்னா பகுஸ்யாம் பிரஜாயே, நிறைய பிரஜைகள், நிறைய லோகங்கள் சர்வமும் க்ஷணத்துல உண்டாயிடும். க்ஷணத்துல மறையும், க்ஷணத்துல தோன்றும், க்ஷணத்துல மறைஞ்சிடும். சர்வேஸ்வரனுடைய சக்தி அப்படி. சர்வேஸ்வரனுடைய பகவானுடைய சக்தி. இப்போ நம்ம பூமி இருக்கேன், இந்த பூமி எவ்வளவு பெருசு, எவ்வளவு சதுர அடி இருக்கு இந்த பூமி. நமக்கு இங்கேருந்து இந்த தெருக்கோடி ஒரு தெருக்கோடி போனனாலே பெருசாக தெரியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஊர், நம்மளை போல பல ஊர், பல கிராமங்கள், பல நகரங்கள், நம்முடைய நாடு, அதுபோல் பல நாடு, இவ்வளவு வேர்ல்டில் எவ்வளவு தேசம் இருக்கு, இந்த எல்லாம் சேர்த்துதான பூமி. அவ்வளவு பெரிய பரப்பு உடைய பூமி சர்வேஸ்வரனுக்கு ஒரு கடுகு சைஸ் தான் இருக்குமா. பகவானுக்கு அது ஒரு கடுகு மாதிரி. நம்ம பூமியே அவனுக்கு கடுகு மாதிரி அப்படின்னும் பொழுதே இப்போ பகவான் எவ்வளவு பெருசா இருப்பான். அவ்வளவு பெருசா இருக்கக்கூடியவன் அவன்தான் அந்த காலத்தை மேய்க்கவே முடியும். ஏன்னா அவனை கண்டு தான் இந்த காலம் பயப்படுறது. சர்வ தேவதைகளும் பயப்படுறா. பீஷாஸ்மாவாதः பவதி பீஷோதேதிசூத்யः பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி வேதம் சொல்றது. எவனை கண்டு சூரியன் பயந்து வேலை செய்கிறானோ, எவனை கண்டு சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் தங்களுடைய வேலையை செய்யறதோ, எவனை கண்டு மிருத்யுவும் பயந்து போவானோ அப்படிங்கிறார் கஜேந்திரன். பாகவதத்துல கஜேந்திர ஸ்துதியில மிருத்யு பிரதாவச்சரணம் தமீமஹி, எவனை கண்டு மிருத்யுவும் பயந்து போகுமோ அப்பேற்பட்ட பகவான் ஒருத்தன் இருக்கான், அந்த பகவானை அழைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இதனால இதுக்கெல்லாம் இப்ப காலத்துக்கெல்லாம் அந்த பகவான் ஒருத்தன் வேணும். அந்த பகவான் ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டா காலமும் தன்னிஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடும். டெய்லி சுனாமி வந்தா என்ன பண்றது? டெய்லி புயலாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் மரம் விழறது, எங்க பார்த்தாலும் நெருப்பா எரியறது, எங்க பார்த்தாலும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் நெருப்பு, 24 மணி நேரமும் கடல் பொங்கறது.
24 மணி நேரமும் பயங்கரமான காத்து அடிக்கிறது, மரம் விழறது அப்படின்னா, பூகம்பம் 24 மணி நேரமும் பூமி பூரா அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த சமயத்துல பூகம்பம், இந்த சமயத்துல தான் அலை அதிகமாக அடிக்கணும், இந்த சமயத்துல தான் புயல் வரணும், இந்த சமயத்துல தான் மழை வரணும் அப்படிங்கிறத இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் கடவுள்னு பேசுறாளே பெருமையா. இயற்கையை ஒத்துக்கிறா, கடவுளை ஒத்துக்க மாட்டேங்கிறா நிறைய பேர். இயற்கைன்னு பேர் வச்சதுனால மட்டும் சக்தி தானே வந்துடாது. ஏன்னா ஒருத்தனுக்கு சூரியன் அப்படின்னு பேர் வைக்கிறோம், அதனால அவன் சூரியனை ஆயிட முடியுமான்னு? கண்ணாயிரம்னு பேர் வச்சதுனால அவனுக்கு கண்ணு 1000 இருக்க போது ஒரு கண்ணே ஒழுங்கா தெரியுமான்னு தெரியாது. புண்ணிய கோடின்னு பேர் வச்சதுனால புண்ணியம் கோடி இருக்குமான்னு அவன்கிட்ட. அப்போ பேர் வச்சதுனால இயற்கைங்கிறதுனால அது இயற்கை ஆயிடாது. இதுனா என்னன்னா, அந்த இயற்கைக்கும் ஒரு பகவான் ஒருத்தன் இருந்தா தான். ஏன்னா இப்ப இத மாதிரி இது லிமிட்டா இன்னைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா இயற்கை தினமும் பாதிப்பை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப வருஷத்துக்கு எப்பயோ ஒரு தடவை அந்த பாதிப்பை நமக்கு தரது அப்படின்னா இயற்கை அப்பப்ப நான் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னு நம்மளுக்கு சொல்லிட்டு போறோம். நாம் அந்த இயற்கையுமே ரொம்ப தொந்தரவு படுத்தின்னு இருக்கிறதுனால அதுவும் தான் எவ்வளவுதான் பொறுத்துக்கும். மரம் காத்து வேணும், அந்த காத்து இருந்தா தான் இயற்கை, காற்றுங்கிற இயற்கை மரம் மூலமா நமக்கு அது தன் வேலையை கொடுக்கும். அப்ப அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டா இயற்கை கோபம் வருமா வராதா? எங்க பார்த்தாலும் ஜலம், பூமியில 3/1 பங்கு தான் பூமி, மீதி 2 பங்கு ஜலம். அப்ப அந்த 2 பங்குலையுமே எங்க பார்த்தாலும் ஒரு நாம கட்டடத்தை கட்டிட்டு நதியோ ஒரு ஆறோ இத மாதிரி குளம் குட்டையோ மூடி நாம பில்டிங் கட்டிட்டோம்னா இயற்கை கோபம்தான் வரும். இப்ப இயற்கைக்கு விரோதமா நாம செஞ்சுட்டு இயற்கையை ஒத்துக்கிறாதுலையும் இயற்கைய ஆட்டி படைக்கிற பகவானை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இயற்கைக்கு தானே சக்தி எப்படி வரும்? ஒரு குழந்தை இருக்குன்னா தானேவா குழந்தை பிறக்கும்? அம்மா இல்லாம குழந்தை எப்படி உண்டாகும்? அப்ப அம்மா இல்லாம குழந்தைங்கிறது வயிற்றுலேருந்து வராது. அதனால இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அந்த பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறது நாம என்னைக்கு மறக்கவே கூடாது. அந்த பகவான் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால அதுல அந்த தர்மத்தை எடுத்து அழகா சொல்லித்தரார். தர்மத்தை எடுத்து யாரு சொல்லித்தரா? இங்க விஸ்வாமித்ரர் சொல்லித்தரன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல விஸ்வாமித்ரர் அழகா அவர் தசரதருக்கு உன் தர்மத்தை நீ எப்போதும் காப்பாத்தின்றே வரணும் அப்படிங்கறத அழகா சொல்றார். அதனால அப்பேற்பட்ட விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்கள் மூலமா யஜ்ஞத்தை காப்பாத்தணும்னு அழைச்சிட்டு போறார். நேத்திகே சொன்னோம், சரையு நதி தீரம் வந்தது. ராத்திரி அவர்கள் குழந்தைகளை தூங்க வச்சார், ராமலக்ஷ்மணர்களை. 12 வயசு. அப்படி ராத்திரி தூங்கிட்டு காத்தால விஸ்வாமித்திரர் எப்பொழுதும் போல சீக்கிரமே எழுந்து அனுஷ்டானம் பண்றார். அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பார்க்கிறார், ராமலக்ஷ்மணர்கள் தூங்கிட்டே இருக்கா. ஏன் ராமலக்ஷ்மணர்களுக்கு சந்தியாவந்தனம் கிடையாதான்னா உண்டு. பின்ன என்ன, விஸ்வாமித்திரருக்கு எழுப்புற பாக்கியத்தை கொடுக்கணும்னு படுத்துட்டு இருக்கானாம். அங்கேருந்து விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், இப்படி படுத்துட்டு இருக்கிற ராமருடைய அழகை பார்த்ததும் ராமரை எழுப்புறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் அந்த ராமரை எழுப்புற, ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணணுமா. விஸ்வாமித்திரர் பகவானை எழுப்புற இந்த ஸ்லோகம்தான் இன்னைக்கு உலகம் பூரா எந்த கோவிலா இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் பகவானை எழுப்புறா. கௌசல்யா சுப்ரஜா ராம
பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் கௌசல்யா சுப்ரஜா ராம. எழுப்பும் பொழுதே எழுப்புறதுலயும் ஒரு அழகு இருக்கு. குழந்தைகளை எழுப்பணும்னா ஜாக்கிரதையா எழுப்பணும், பொறுமையா எழுப்பணும். கத்திண்டே எழுப்பக்கூடாது. எரும மாடே இன்னும் என்ன தூக்கம், எழுந்துரு அப்படிலாம் எழுப்பக்கூடாது. அதனால எழுப்புறதுலயும் ஒரு அழகு வேணும் ஒன்றும். அதனால இந்த இடத்துல எழுப்பும் பொழுதே கௌசல்யா சுப்ரஜா ராம, கௌசல்யாவின் புத்திரனே ராமா எழுந்துரு அப்படிங்கிற. ஆம்பளைக்கு ஆம்பளை தசரதன் தானே சொல்லணும். தசரத சுப்ரஜா ராமா அப்படி சொல்லணும் வேணாமா? தசரதரை சொல்லாம கௌசல்யா சொல்றாரு இந்த இடத்துல விஸ்வாமித்ரர். என்ன காரணம்னா, தசரதர்கிட்ட அவ்வளவு வாக்குவாதம் பண்ணார். உன் பையனை அனுப்பு, உன் பையனை அனுப்பு, அகம் வேத்மி மகாத்மானம்னு என்னென்னமோ வேதாந்தத்தெல்லாம் பேசி பார்த்தார். அதுக்கெல்லாம் மசிச்சு கொடுக்கவே இல்லை இந்த தசரதன். கடைசியில வசிஷ்டர் சொன்னதுனால தானே அனுப்பினார். அதனால தசரத சுப்ரஜாராமா சொல்ல மாட்டாராம். கௌசல்யா கிட்ட போய் ராமர் சொல்லிக்கிறார், இது போல மகாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்து யாக சம்ரக்ஷணத்துக்கு எங்களை கூப்பிட்டுருக்கா, நாங்க போறோம், ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னதும் உடனே கௌசல்யா நன்னா சௌக்கியமா போயிட்டு வாடா குழந்தை, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு எந்த மறுப்பும் சொல்லாம அனுப்பினான். அதனால கௌசல்யா சுப்ரஜா ராம. மற்றொன்று, எந்த குழந்தையும் எழுந்துக்கும் பொழுதே என்ன சொல்லி எழுந்துக்கும்? அம்மான்னு சொல்லி தான் எழுந்துக்கும். அதனால ராமர் எங்கேயாவது அயோத்தியில படுத்துட்டு இருக்கோம், இப்ப அம்மா வந்து எழுப்புவா அப்படின்னு நினைச்சுட்டு அம்மான்னு சொல்லிட போறாருன்னு ஜாக்கிரதையா சொல்றார். கௌசல்யா அம்மா எழுப்பல, விஸ்வாமித்ரன் எழுப்புறேங்கிறத ஞாபகப்படுத்துறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராம. அதனால இவர் எழுப்பும் பொழுது குழந்தை பயந்துடக்கூடாது இல்லையா? அதனால கௌசல்யா சுப்ரஜா ராம, கௌசல்யாவின் புத்திரனே எழுந்து. எதுக்கு சுவாமி எழுந்துக்கணும்? கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாதா? இல்லப்பா, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, சந்தியாவந்தனம் பண்ணணும்பா. நீ வந்து உபநயனம் ஆயிடுச்சுன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஒரு சட்டம் போட்டிருக்கியே, அதை நீயே பண்ணலைன்னா எப்படி? ராமர் கேட்டார். நான் பகவான் ஆச்சே, நான் பண்ணணுமா? பகவான்னா நான் என்ன வைகுண்டத்திலையா வந்து உன்னை சந்தியாவந்தனம் பண்ணியான்னு கேட்கிறேன். பூலோகத்துல நீ வந்திருக்க, பூலோகத்துல வந்தவாளுக்கெல்லாம் இதான் ரூல், நீ தானே எழுதியிருக்க. அப்ப பூலோகத்துக்கு நான் வந்தா என்ன கேட்டுடுவீரா விஸ்வாமித்ரரே? ஆமா. அப்ப இதுக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம்னு ஒண்ணு நான் செஞ்சேன் சாயங்காலத்துல. அப்ப அந்த நேரம் சாயங்கால நேரம் தானே விஸ்வாமித்ரரே, நீ எங்க போயிட்டீர்? இது போல வந்து நரசிம்மரே ஹிரண்யகசிப்பு வதம் பண்றதுக்கு முன்னாடி சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறமா வதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், ஆமா நானும் அதை சொல்லலாம் தான் கிளம்பினேன். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. என்னன்னா, மனுஷனுக்கு இன்ன சாஸ்திர தர்மங்கள் எழுதிட்ட அனுஷ்டானம், மிருகங்களுக்கு இன்ன தர்மம் எழுதியிருக்க, மிருகமும் மனுஷனும் சேர்ந்து வந்தா என்ன தர்மம்னு இன்னும் நீ சொல்லவே இல்லையே. அதனால உனக்கு சந்தியாவந்தனம் உண்டா இல்லையாங்கிறத நாங்க வந்து பேசி தீர்மானம் பண்றதுக்குள்ள நீ வந்து அவதாரத்தையே முடிச்சிட்டு போயிட்ட. அதனால எழுந்துக்கோ. உத்திஷ்ட நரசார்தூல. மேலே என்னன்னா, அந்த சந்தியா தேவதையே உனக்காக காத்துன்னு இருக்கு. என்னன்னா, பகவான் அர்க்கியம் விட போறான், என்ன வந்து அர்க்கியமா விட போறான்னு அது காத்துன்னு இருக்குப்பா. அதனால கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம்.
உலகத்தில் நாம் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எது பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. காத்தால சந்தியாவந்தனம் எப்படியாவது பண்ணிடணும், அர்க்கியம் விட்டுடணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பிராத்தசந்தியா அர்க்கியம் விட்டுடணும். மத்தியான சூரியன் உச்சியில் இருக்கணும், இப்படியும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, சென்டரில் இருக்கணும். அப்போ மாத்தியானிகம் பண்ணணும். சாயங்காலம் கண்டு கொடு. கண்டு கொடுனா அப்படியே சூரியன் அஸ்தமனமாற அந்த சமயம் அப்படியே இறங்குற நேரத்தில் அர்க்கியம் விடணும். நான் உடனே நினைப்போம், ஆஃபீஸு போயிட்டு வரத்துக்கே டைம் சரியாக இருக்குது, இதில் வேற காணாமல் கோணாமல் எனக்கே இப்படி கோணிட்டு போகிறது உடம்பெல்லாம், இதில் வேற நான் எங்கே சந்தியாவந்தம் பண்ணுறது அப்படின்னு பண்ணாததுக்கு 1000 பேச்சு இருக்கே தவிர பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியும் கிடையாது. பண்ணலைன்னா பாபம்தான். சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஸ்ராத்தம் பண்ணினா கூட அப்பா அம்மாவுக்கு போய் சேரவே சேராது. சந்தியாவந்தனத்தை பண்ணால் தான் ஸ்ராத்தம் பலனை கொடுக்கும். சந்தியாவந்தனத்தை பண்ணினாத்தான் எதுவுமே நமக்கு பிரயோஜனத்தை தரும். அதனால கர்த்தவியம் தெய்வமான்மீகம். இந்த சந்தியாவந்தனம் கட்டாயம் செய்யணும். அதனால எழுந்து ராமா எழுந்துரு, சந்தியாவந்தனம் பண்ணு. உடனே ராமலக்ஷ்மணர்கள் எழுந்துண்டா. ராமலக்ஷ்மணர்கள் எழுந்துட்டு சரையூல ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நாங்கள் தயாராக இருக்கோம், இனிமேல் எங்கே புறப்பட்டு போகணும்னு கேட்டா. அப்படி அங்கேருந்து கிளம்பும் பொழுது சரையூவை தாண்டி சரையூ மகாத்மியங்கள்லாம் சொல்லிண்டு சரையூ தாண்டினதுக்கு அப்புறமா பெரிய காடு வருது, தாட்டகாவனம் அப்படின்னு ஒரு காடு. கோரமான ராட்சசி. விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா இனிமேல் தான் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த இடத்துல தாட்டகைன்னு ஒரு ராட்சசி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அவ எல்லா மகரிஷிகளையும் போட்டு துவம்சம் பண்ணிடுறா, அதனால அவ அவள்கிட்ட தப்பிச்சு போகணும், ஜாக்கிரதை ராமா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது தாடக வரா. பெரிய ராட்சசி, பயங்கரமான ஆக்கிருதி, பெரிய உடம்பு. அகேந்த வரதை பார்த்ததும் உடனே விஸ்வாமித்திரர், ராமா ராமா நான் இவ்வளவுதான் சொன்னேன், சீக்கிரம் அம்பு எடுத்து அடி, அம்பு எடுத்து அடி, வில்லுல அம்பு தொடுத்து அடி. உடனே ராமர் அம்பை தொடுத்து இப்படி பார்க்கிறார். அப்புறம் அப்படியே தலையை குனிஞ்சுட்டார். ஏன் ராமா, ஏன் அடிக்க மாட்டியா? நஹிதே ஸ்ரீவத கிருதே கிருணாகார்யா நரோத்தமா. இது ஒரு ஸ்திரீயாருக்கு எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ராமா என்ன நீ இப்படி பேசுற? உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், காட்டிலேருந்து ஒரு புலி வழி தவறி நகரத்துக்குள்ள வந்துடுத்து. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடெல்லாம் மாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்றது அது அந்த புலி. அப்போ காவலாளிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரன் பிடிக்கிறான். அங்கேருந்து கன் எடுத்துன்னு போலீஸ்காரன் பார்க்கறான், இந்த புலியை சுடணும். இப்போ ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கறா, எல்லாரும் இதை சுடு சுடு சுடுங்கிறா. இவன் உடனே என்ன சொல்றான், இது பெண் புலிப்பா, நான் ஆண் புலியை தான் சுடுவேன், பெண் புலி எல்லாம் சுட மாட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லுவானா? கஷ்டத்தை கொடுக்கிற இந்த ஒரு ராட்சசி இவ. இப்பேற்பட்ட ராட்சசி முனிவர்கள் எல்லாரையும் துவம்சம் பண்றா. இப்ப போய் நீ இது ஸ்திரீயா புருஷரான்னு ஒரு விசாரம் பண்ணிட்டு இருக்கிய, இதுக்குதான் உன்னை நான் அழைச்சிட்டு வந்தனா என்றெல்லாம் இப்படி கேட்டதும் உடனே இவர் யோசிக்கிறார். ஏன்னா எங்க அப்பா, உங்க அப்பான்னு பிதுர் வச்சன நிர்தேஷாத் பிதுர் வச்சன கௌரவாத். நீ இந்த மாதிரி மாட்டேன்னு சொன்னா உங்க அப்பாட்ட நான் என்ன போய் சொல்றது? உங்க பையனை அழைச்சிட்டு போனேன், ஒன்றுத்துக்கும் அம்பை எடுத்து உபயோகமே படுத்த மாட்டேங்கிறான், அதுவே துரு பிடிச்சிரும் போல இருக்கு, என்னத்துக்கு அந்த அம்பு வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல, ஒரு ராட்சசி அடிக்க மாட்டேங்கிறான்,
அப்படின்னா அது நல்லா இருக்குமா உனக்கு? அப்பா சொன்னாதான் கேட்பியா? ஆச்சாரியன் நான் சொன்னா கேட்க மாட்டியான்னு. அப்படிலாம் இல்லை, நீங்க சொன்னதையும் நான் கட்டாயம் கேட்பேன். எனக்கு அந்த இது ஸ்திரீயா புருஷனாங்கிற ஒரு விசாரம்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க சொல்றேன், நான் இப்பவே அடிக்கிறேன் என்று சொல்லி அந்த ராமர் சாட்டக்கைய அம்புனால அடிச்சார். அது நெஞ்சில பாய்ந்து உயிரை விட்டாவ. அது அப்புறம் கழன்று போச்சான். அது அவளுடைய நெஞ்சில கூட இல்லை, நெஞ்சில பட்டு அது வெளி வழியா போயிடுச்சு. அவளுடைய உயிர் போனதும் உடனே தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்ப வருஷம் பண்ணினா. எல்லா தேவர்களும் விஸ்வாமித்திரருக்கு பிரத்யக்ஷமாயிட்டா. விஸ்வாமித்திரருக்கு பிரத்யக்ஷமாகி விஸ்வாமித்திரர்கிட்ட போய் சொல்றா, இவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுங்கன்னு. ராமரை அறிமுகப்படுத்தணுமா. விஸ்வாமித்திரர் ஒவ்வொரு தேவர்களையும் பிரத்யக்ஷமா பார்க்கறதுக்கு அவளுடைய மந்திரத்தை கோடி கணக்கில் மந்திரா ஜபம் பண்ணியிருக்கார், ஆவர்த்தி. அப்ப ராமருக்கு அந்தந்த தேவதைகளுடைய மந்திரத்தை சொல்றார், காதல தான் சொல்றார். ராமர் ஒரு தடவை தான் கேட்கிறார், அதுக்கே அந்த இந்திரன்லேருந்து எல்லாரும் பிரத்யக்ஷமாயிட்டான். ஏன்னா ராமம் அக்லிஷ்ட கர்மானம்னர். ராமர் ஒன்றும் பெருசா முயற்சிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், பிராக்டிஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ராமருக்கு ஒன்றும் பெருசா நான் ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா ஒன்றுத்த பழகணும் அப்படிலாம் ராமருக்கு எதுவும் கிடையாது. நினைச்சா அப்படியே செஞ்சிடுவார். உடனே அத்தனை தேவர்களும் பிரத்யக்ஷமாயி என்ன சொன்னான்னா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு ராமா அப்படி சொல்லல. இமேச்ச பரமோதாரஹா கிங்கராஸ்தவ ராகவ, நாங்கள்லாம் உனக்கு கிங்கரர்கள் கைங்கரியம் பண்ணுவதற்கு தயாரா இருக்கோம் ராமானாலாம். நீ எப்ப கூப்பிட்டாலும் நாங்க ரெடியா இருக்கோம் கைங்கரியம் பண்ண. உடனே ராமர் சொன்னார், எல்லாரும் என் ஹிருதயத்துல வந்து இருந்துக்கோங்க, எப்ப வேணுமோ கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ராமாயண யுத்தம் கடைசி வரைக்கும் ஒருத்தனை கூட கூப்பிடல, தானே ஜெயிக்கிறார். அதனால்தான் ராமர் சொல்றார், தெய்வ சம்பாதிதோ தோஷா மானுஷேன மயாஜிதா. தெய்வத்தினால ஏற்பட்ட 14 வருஷ வனவாசம்ங்கிற தோஷத்தை மனுஷனா இருந்தே நான் சர்வத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற. அப்படி அவர்களெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் தேவலோகத்துக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து விஸ்வாமித்திரர் இவாளை அழைச்சிண்டு சித்தாசிரமம் அப்படிங்கிற தபோவனத்துக்கு வரார். அது விஷ்ணு பகவான் விஷ்ணுவனுடைய க்ஷேத்திரம். வாமன பகவான் அங்கதான் அவதாரம் பண்ணார். கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி மாதாவுக்கும் வாமன பகவான் அவதாரம் பண்ண இடம். ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு தபோவனம்னு பெயர். தபோவனம்னா அங்க அந்தந்த தேவதைகளுக்கு ஒரு குடில் மாதிரி இருக்கும். அங்க இவா தேவேந்திரனோ வருண பகவானோ தெய்வமோ யாரோ வந்தாவாள் அங்க உட்கார வச்சு பூஜை பண்ணுவா. அதுல நாராயணனுக்கு விஷ்ணுவுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல ராமரை உட்கார வச்சு விஸ்வாமித்திரர்லேருந்து எல்லாரும் ராமருக்கு ஆராதனம் பண்றா, பூஜை பண்ணினா. உடனே ராமா, நாளைக்கு நான் சங்கல்பம் பண்ணிடுறேன் யாகத்துக்கு, நீ ஜாக்கிரதையா அதை காப்பாற்றணும் என்று சொல்லி யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் அப்படி யஜ்ஞத்தை ஆரம்பிச்சதுமே உடனே ஆகாசத்துல பார்த்தா பயங்கரமான கூட்டமா. மேகமூட்டம் வந்தா எப்படி இருக்குமோ அதுபோல மேகமே வானமே ஆகாசமே தெரியாத அளவுக்கு ராட்சச கூட்டம். அவ்வளவு அட்டகாசம். அப்படி அவ என்னதான் பண்ணுவா அப்படின்னா, ஹுத்வாக்ரே சிகராணி தானி பரிதா க்ஷித்வா சஹத்வா கிருதாக க்ஷித்வா ஹசித்வா கிருதாக கிருத்வா ஹஸ்த விகட்டனம் ததயிதா ஸ்தித்வா சடித்வா முஹு. மேலேந்து இப்படி பார்க்கறாளாம், கல் எடுத்து போடுறாளாம் முனிவர்கள் மேல. அப்புறம் இப்படி இப்படி கை தட்டுறாளாம். முனிவர்கள் அப்படி பார்த்தா கேன்னு சிரிக்கிறாளாம். அப்புறம் ரத்த மழையா கொட்டுறாளாம் யாகசாலையில.
மலை மரத்தெல்லாம் பேத்து கொண்டு வந்து போடுறாளாம், கோணங்கி காட்டி போறாளாம். இவர்கள் இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால உடனே ராமர் யாகசாலையினுடைய அந்த ஆசிரமத்தினுடைய வாசல்ல லக்ஷ்மணனை நிறுத்தி, வாசல்ல பக்கமா நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு ராமர் உள்ள வரார். மறுபடியும் வாசலுக்கு வரார். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அம்புனால அடிச்சு புங்கானு புங்கமா பானங்களை கலப்பி ஒரு அம்பு 10 அம்பு ஆறுது, 10 100 ஆறுது, 100 1000 ஆறுது, 1000 10,000 அம்பு ஆறுது, 10,000 அம்பு லட்சம் அம்பா கிளம்புறது. அப்படி அந்த யாகத்தை ராமர் காப்பாற்றுறார். அத்தனை பேரையும் அடிச்சு அவளுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே இங்க சிந்தாம எங்கேயோ போய் சிந்திட்டு அவ உயிர் தலை கை கால்லாம் எங்கேயோ பிச்சு பிடுங்கி போய் அந்த அம்பெல்லாம் ராமருடைய அம்புரா துணிக்கு மறுபடியும் வருதான். அதனால இந்த இடத்துல சொல்றார், எண்ணுதற்காகிய 2-3 நாட்கள் மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் விண்ணவர்க்காகிய முனிவன் வேள்வியை கண்ணினை காக்கின்ற இமையும் காத்தனர். கண்ணை காக்கக்கூடிய இமய மாதிரி காத்தாலாம் அந்த யாகத்தை. இந்த 2 இம இருக்க, இந்த 2 இம, இந்த பூர்வம்னு சொல்றோமே, இதுல மேல் பூர்வம் கீழ் பூர்வம்னு 2 இருக்கு. இந்த மேல் பூர்வம் தான் ராமரம், கீழ்பூர்வம் லக்ஷ்மணனம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணு தான் யாகசாலை, அக்னி குண்டம், யஜ்ஞசாலை. அதுதான் அதுல அந்த கண்ணு ஜோதியா இருக்கே, அதான் அக்னி, அக்னி மாதிரி. அப்போ வாசல்ல லக்ஷ்மணனை நிறுத்திட்டு ராமர் தான் வந்து வந்து பார்த்துட்டு ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்ட்டு போறார். எப்பவுமே கீழ் இம பூர்வம் இருக்கே, அது மேல போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும், லக்ஷ்மணன் மாதிரி இருக்கான். அதனால மேல் பூர்வம் தான் இப்படி கண்ணை மூடி மூடி இடிச்சிட்டு வருது கீழ்பூர்வத்தை. அப்ப அந்த மேல் பூர்வம் மாதிரி ராமர் கீழ்பூர்வமான தம்பி லக்ஷ்மணனை இந்த யாகத்தை காப்பாத்துறதுக்காக ஜாக்கிரதை அப்படின்னு வந்து 2-3 நாள் யாகம், அந்த யாகத்தை அகோராத்திரம் முழிச்சுண்டு காப்பாத்துற. சுபாகு அப்படிங்கிற ஒரு ராட்சசனை ஆக்னேயாஸ்திரத்தினால பொசுக்கிடுறார் ராமர். மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை மானவாஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரத்தினால அவன் அடிச்சு மயக்கமாக்கிடுறார், அவன் ஓடி போயிடுறான். அப்புறம் வாயவியாஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரத்தினால ஆகாசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சின்ன பின்னமாக்கி ஆகாசத்தை சுத்தமா சரி பண்ணிடுறார். யஜ்ஞம் பூர்த்தி ஆயிடுறது. அப்போ எந்த ஒரு காரியத்துக்காக ராமலக்ஷ்மணர்களை அழைச்சின்னு வந்துட்டாலோ அது விஸ்வாமித்திரருக்கு நிறைவேறிடுது. யஜ்ஞம் பூர்த்தியாகி அவபிரத ஸ்நானங்கள்லாம் ஆகி விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துட்டு இருக்கார். ராமலக்ஷ்மணர்கள் வந்து சேவிக்கிறார். விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த சித்தாசிரமத்தில் ஒரு யாகம் பண்ணணும்னு. அது நிறைவேறிடுது. அதான் ஆசிரமத்தில் இந்த காரியம் நடந்து முடிஞ்சிடுச்சே. அப்ப ராமர் உடனே ராமலக்ஷ்மணர்கள் உடனே விஸ்வாமித்திரட்ட வந்து, சரி அப்படியானா நாங்க கிளம்புறோம், வந்த வேலை முடிஞ்சுடுத்து, நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு அதிக பிரசங்கியா கேட்கல. விஸ்வாமித்திரரும் நீங்க இந்த காரியத்துக்கு தான்ப்பா வந்தீங்க, நீங்க போயிட்டு வரீங்களா என்ன அப்படின்னு எதுவும் அவர் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லல. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், ஏன்னா ஸ்ரேயஸ்சாஸ்மி பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயான்னு. அந்த ராமலக்ஷ்மணர்களுக்கு இன்னும் நிறைய ஸ்ரேயஸ் நல்லது பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால விஸ்வாமித்திரர்கள் ராமலக்ஷ்மணர்களை பார்த்து சொல்றார், நாங்கெல்லாம் விதேக தேசம் நோக்கி புறப்பட்டு போறோம். அங்க ஜனக மகாராஜா அருமையான யாகம் பண்றார், அதை பார்க்கறதுக்காக போறோம். ராமா, நீ வரியா இல்ல உன்னை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டே அரண்மனையில விட்டுட சொல்லிட்டுமா, நீ வரியான்னு கேட்கிறார். ராமர் என்ன குழந்தையா விட்டுட சொல்லட்டுமாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு யாகத்தையே காப்பாற்றுற ராட்சசர்கள் தேர்ந்து ராமருக்கு அரண்மனைக்கு போக தெரியாதா? இருந்தாலும் விஸ்வாமித்திரர் அந்த ஒரு பொறுப்பா நடந்துக்கிறார்.
சரி அப்படியானா நான் ஆற்றுக்கு போயிடுறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு ராமர் சொல்லலை. உங்களுடைய மகரிஷியான ஆச்சாரியனான உங்கள் விருப்பம் என்னவோ அதுதான் எனக்கு சித்தம் செய்யறதுக்குன்னு. என் சித்தம் அதுதான், உங்கள் மனசு கோணக்கூடாது. சரி அப்படியானா எங்கள் கூட வா, எங்கள் கூட வான்னு கிளம்புறார். அப்படி விஸ்வாமித்திரர் கிளம்பும் பொழுது கூடவே நிறைய மிருகங்கள், புலியிலேருந்து சிங்கத்திலேருந்து எல்லா மிருகங்களும் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்தே வரும். விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இவர் நண்பனா இருப்பார். எல்லார்கிட்டையும் மிருகங்கள் கூட இவர்கிட்ட நண்பனா இருக்கு. இவரை விட்டு பிரிய மனசு இல்லை. அந்த மிருகங்களுக்கெல்லாம் சமாதானத்தை பண்ணிட்டு விதேக தேசத்தை நோக்கி புறப்படுறா. வர வழியில சோனா நதின்னு ஒரு நதி வருது. அங்க ஒரு நாள் தங்கினா அந்த சோனா நதியில் இருக்கக்கூடிய நதியினுடைய மகிமையை சொல்லி அப்புறம் அங்கேருந்து கங்கை கரைக்கு வந்தா. அந்த கங்கை கரைக்கு வந்ததும் கங்கையினுடைய மகாத்மியத்தை ராமர் கேட்கிறார். கங்கையினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறார். கங்கையினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுனால உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி என்று கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னு சொல்லுவார். கங்கைன்னு சொன்னாலே போறோம், வற்றாத கங்கை. என்னைக்குமே கங்கையில ஜலம் வத்தவே வத்தாது. கங்கையில ஜலமும் வத்தாது, கங்கைக்கு பாலமும், கங்கையை தடுக்கவும் முடியாது யாராலையும். கங்கையை தடுத்துருவேன்னு பிரிட்ஜ் எல்லாம் போட்டா கூட பிரிட்ஜே தள்ளிட்டு போயிடுவாங்க, எவ்வளோ பெரிய பிரிட்ஜ் போட்டாலும் சரி. அதனால கங்கைக்கு வழி விட்டு தான் அவன் பிரிட்ஜையே கட்ட முடியும். கங்கை அவ்வளோ பவர்ஃபுல், ஜாஸ்தி. அப்ப அந்த கங்கை எப்படி பூமிக்கு வந்ததுன்னு அந்த கங்கையினுடைய கதையை சொல்றார் விஸ்வாமித்திரர். விஷ்ணு பாதோத்பவா கங்கா அப்படின்னு, விஷ்ணு பாதத்திலேருந்து தோன்றினவள். பாகவதம் கூட சொல்றது பஞ்சமஸ்கந்தத்துல, வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்ட கடாக விவரேன அந்த பிரவிஷ்டாயா பாஹ்ய ஜலதாரா தச்சரணாவனே ஜனாருண பங்கஜாருண கிஞ்சல் கோபரஞ்சித ஜகத் அகமலாப உபஸ்பர்ஷனமாலா எத்தத் விஷ்ணு பதமாகு. வாமபாதாங்குஷ்ட, வாமனமூர்த்தி பகவான் திரிவிக்ரம அவதாரமா எடுத்தாரே, அந்த திரிவிக்ரம அவதாரத்துல வலது திருவடி இடது திருவடி முழுக்க பூமியை அளந்துடுறார். அவருடைய வலது திருவடி புவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம்னு பிரம்மாவுடைய லோகம் வரைக்கும் போறது அந்த திருவடி. 2 பேருக்கு சனி ஞாயிறு லீவு கூட கிடையாது. யாருக்கு அப்படின்னா, ஒன்று பிரம்மாவுக்கு, ஒன்று யமதர்மன். 2 பேரும் லீவே போட முடியாது, வேற ஆளும் மாற்ற முடியாது. அப்போ அந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கிறவர். அவ்வாத்துக்கு பகவானுடைய திருவடி, வந்த திருவடி 2 வரக்கூடாதா, 1 மட்டும் கால் வச்சிருக்கார். பகவான் வரதே பெருசு, இதில் 1 கால் வச்சா போறாது, 2 கால் வைக்கணும்லாம் நாம சொல்ல முடியுமா? அதனால் அந்த ஒரு திருவடியை வந்ததை பார்த்ததும் உடனே சந்தோஷப்பட்ட பிரம்மா ஒரு கமண்டலு வச்சுன்னு இருக்கார். அந்த கமண்டலு தான் அவர் சிருஷ்டி பண்றதுக்காக வச்சிருக்கிற ஜலம், எப்பொழுதும் வற்றாம இருக்கும். ஆனா வாமன திருவிக்ரம பகவானுடைய திருவடியை பாத பூஜை பண்ணலாம்னு அந்த கமண்டல ஜலத்தை இப்படி இறக்கினார், மொத்த ஜலமும் காலியா போயிடுச்சு. எவ்வளவு திருவடியில முழுக்க அவரால் அபிஷேகம் பண்ண முடியலையாம். அந்த திருவடியில மேல் பாதம் கூட பண்ணல, கீழ்பாதம் பண்ணல, 5 விரலுக்கு கூட இவர் திருமஞ்சனம் பண்ணல. பின்ன என்னன்னா, அவர் கமண்டல எவ்வளவு ஜலம் இருந்தாலும் அந்த ஜலம் வாமனமூர்த்தி பகவானுடைய வலது கால் இல்லை, இடது கால். தப்பா சொல்லிட்டேன்.
இடது கால் திருவடி. அந்த இடது காலில் இருக்கக்கூடிய கட்ட விரல், அந்த கட்ட விரல்ல இருக்கக்கூடிய நகத்துக்கு தான் பிரம்மா கிட்ட ஜலமே இருந்துதான். அந்த இடது கால் அந்த நகத்திலேருந்து வந்த ஜலம் தான் பூமியில் அப்படி வருது, ஆகாசத்தை கிழிச்சிண்டு வருது கங்கை. பகவான் விஷ்ணுவனுடைய திருவடியிலேருந்து வந்ததுனாலேயே விஷ்ணுபதினு பெயர். விஷ்ணுபாதோத்பவா கங்கான். அங்கேருந்து கிளம்பி இந்த கங்கைக்கு நிறைய பேர் உண்டு. பிரம்மலோகத்துக்கு வர ஓடி, பிரம்மலோகம் தாண்டி தபோலோகத்தில் வரா. அங்க துருவசுவாமி இருக்கார். துருவமண்டலத்துக்கு வரா துருவசுவாமி. அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமானகா பகவதீதி என்று அஸ்மத் குலதேவதா, என்னுடைய குலதெய்வமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியிலேருந்து தோன்றின கங்கை அப்படின்னு தினமும் 3 தடவை அதில் குளிக்கிறான். அந்த கங்கையில் அந்த துருவமண்டலத்தை தாண்டி மகர்லோகம், அதை தாண்டி சப்தரிஷிகள் மண்டலத்துக்கு வருது. அங்கேருந்து தேவலோகத்துக்கு வந்தது. சொர்க்கலோகத்தில் வரும் பொழுது மந்தாகினின்னு பெயர். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியவா யாருக்குமே வேர்க்காதான். அதனால கங்கை எப்போதும் பரிசுத்தமா இருக்கு. பூமிக்கு வரணும். எதுக்காக பூமிக்கு வரணும் அப்படின்னா, சகர சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணினார். அவர் பண்ற அஸ்வமேத யாகத்துல அவருடைய குதிரைய தேவேந்திரன் திருடிண்டு போயிடுறான். அவன் எங்கேயோ கொண்டு போயிட்டான். அந்த குதிரை இல்லைன்னா இவரால் சொர்க்கத்துக்கு போக முடியாது, யாகம் பூர்த்தி ஆகாததுனால. அதனால சகர சக்கரவர்த்தி இதை எப்படி இந்த யாகத்தை பூர்த்தி பண்றது, குதிரையை தேடுறது என்று கவலைப்படும் பொழுது அவருக்கு 60,000 புத்திரர்கள். அந்த 60,000 பேரும் நாங்க போய் இந்த குதிரையை மீட்டுண்டு வரோம் என்று சொல்லி அந்த குதிரை நடந்து போன அந்த காலடி பாதத்தை வச்சு அடையாளத்தை வச்சு போனா, அது சமுத்திர கரையில சமுத்திரத்திலேருந்து சமுத்திர பூமியை பொழந்துண்டு குதிரை அது உள்ள போயிருக்கு. உடனே 60,000 பேரும் அந்த சமுத்திரத்தை தோண்டினா. அந்த மண்ணை இவா தோண்டினதுனால இவாளால ஒரு சமுத்திரம் உண்டாயிடுச்சு. 60,000 பேரால ஒரு சமுத்திரம். ஏற்கனவே சமுத்திரம் உண்டு. இது 60,000 பேர் தோண்டினதுனால ஏற்பட்ட ஒரு சமுத்திர ஜலம். அதுக்கு சாகரம்னு பெயர். சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்களால உண்டானதுனால சாகரம். அப்ப அந்த 60,000 பேரும் அது வழியா உள்ள போய் அந்த குதிரை எங்க இருக்குன்னு பார்த்தா, கபில வாசுதேவ பகவான் தபசு பண்ணிட்டு இருக்கார். அவர் பின்னாடி அந்த குதிரை இருந்தது. உடனே அவர் தான் இந்த குதிரையை திருடிருப்பாரோன்னு நினைச்சு 60,000 பேரும் இவரை சமாப்தி பண்ணலான்னு கிட்ட வந்தா, உடனே கபில வாசுதேவ பகவான் கண்ணை திறந்து இப்படி பார்த்தார். 60,000 பேரும் பொசுங்கி சாம்பலா போயிடுறான். அப்ப இவாளுக்கு சம்ஸ்காரம் பண்ண யாரும் தெரியல. இவாளுக்கு என்ன சம்ஸ்காரம் பண்றது? 60,000 பேர் எங்க போனானே தெரியல. சகர சக்கரவர்த்தி வருத்தப்படுறான். அவனுக்கு மூத்த பையன் ஒருத்தன் அசமஞ்சன் இருந்தான். ஏன் அசமஞ்சன்னா, சமஞ்சமா யாருக்கிட்டையும் சகஜமா நடந்துக்க மாட்டான். குழந்தைகள் எல்லாம் தலையை திருகி தலையை வெட்டி சமுத்திரத்துல தூக்கி போட்டுருவான். அதனால அவனை நாடு கடத்திட்டான், நீ இந்த நாட்டில் இருக்காதுன்னு. ஆனா அவர் மகாத்மான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா எங்க சரியா இருந்தா ராஜ்யத்துல பட்டம் கட்டிடுவாளோன்னு பயந்து, சம்சார இந்த உலக வாழ்க்கையில மாற்றிடுவோமோன்னு பயந்து தான் இந்த காரியத்தை பண்ணார். எப்போ அவ நாடு கடத்தினாலோ, எந்தெந்த குழந்தைய தலையெல்லாம் வெட்டி போட்டானோ அந்த குழந்தைய மறுபடியும் சமுத்திரத்திலேருந்து உயிரோட கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி ஒரு தபஸ். அந்த அசமஞ்சனுக்கு அம்சுமான்னு ஒரு புத்திரன் இருந்தார். அந்த புத்திரன் இந்த 60,000 பேர் என்ன ஆனான்னு தெரியல, குதிரை எங்கன்னு தெரியலன்னு அவரு தேடிட்டு வர்றார். சமுத்திரத்துல 60,000 பேர் தோண்டின அந்த அடையாளம் தெரியறது.
அது வழியா வந்து பார்க்கிறார். கபில வாசுதேவ பகவான் தபஸ் பண்றதை பார்த்ததும் உடனே அவருக்கு இந்த அம்சுமான் அவரை நமஸ்காரம் பண்ணி விழுந்து சேவிச்சு, இது போல இந்த குதிரையை எடுத்துட்டு போனா தான் எங்க தாத்தாவை வந்து நல்ல கதி அனுப்ப முடியும், நான் எடுத்துட்டு போட்டுமான்னு அனுமதி கேட்க கபில வாசுதேவ பகவான் எடுத்துட்டு போப்பான்னு சொல்றார். அப்ப அம்சுமான் அதை எடுத்துட்டு வர வழியில எதிர்க்க கருட பகவான் வந்து, அங்க பாரு ஒரே சாம்பலா இருக்கே, என்ன தெரியுமான்னு. என்னன்னு, உன்னுடைய மூதாதையர்கள் 60,000 பேர் இங்க சாம்பலா இருக்கா, இவாலாம் நல்ல கதி அடையணும்னா இவா மேல வந்து கங்கை படணும். அப்படியா அப்படின்னு கேட்டு அவன் போனான். யாகத்தை தான் முடிச்சு வைக்க முடிஞ்சதே தவிர அம்சுமானால கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியல. கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியல. இப்படி பரம்பரையா ஒவ்வொருத்தர் கேட்டு 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 யாராலையும் இந்த 60,000 பேருக்கு ஒரு நல்ல வழி பண்ண முடியல. அப்போ அந்த வம்சத்துல பகீரதன் அப்படின்னு ஒரு மகாத்மா வந்தார். அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ராஜ்யம்லாம் எப்ப வேணாலும் இருக்கும், அதை பத்தி நமக்கு இப்ப முக்கியம் இல்லை, 60,000 பேரை கரையேற்றணும், 60,000 பேரை கரையேற்றணுங்கிறதுக்கு பிரம்மாவை குறித்து பயங்கரமான கோரமான தபசு பண்ணினார் பகீரதன். பகீரத பிரயத்னம்னு சொல்லுவா. ஏதாவது ஒரு பெரிய காரியம் பண்ண முடியாத பண்ணிட்டா பகீரத பிரயத்னமே பண்ணிட்டியே நீ அப்படின்னு. அந்த பிரம்மாவை குறித்து தபசு பண்ண பிரம்மா பிரத்யக்ஷமானார். பிரம்மா கேட்டார், என்ன வேணும், என்ன வரம் வேணும்னர். இது போல எங்க மூதாதையர்கள் கரையேறணும், அதுக்கு கங்கை பூமிக்கு வரணும், உன் பேச்சை எல்லா தேவதைகளும் கேட்பா போ அப்படின்னார். உடனே அங்கேருந்து கங்கை கிட்ட வந்தா இந்த பகீரதன் வந்து, இது போல என்னுடைய மூதாதையர்கள்லாம் உனக்காக தான் காத்துன்னு இருக்கா, நீ அவன் மேல பட்டேன்னா அவன் நல்ல கதி அடைஞ்சிடுவா, நீ கொஞ்சம் பூமிக்கு வரியான்னர். உடனே அந்த கங்கை பூமிக்கு வரத்துக்கு அழுதாலாம், நான் எவ்வளவு சுத்தமா இருக்கேன், என்ன பூமியில வந்தா அசுத்தம் பண்ணிடுவாளே, மலமூத்திரங்கள்லாம் அலம்பிப்பா, நிறைய தலைமுடியெல்லாம் போடுவா, எலும்பு சதையெல்லாம் என் மேல போடுவா, செத்த பொணத்தை என் மேல போடுவா, அசுத்தமா ஆயிடுவனேனா என்று கவலைப்பட்டாலாம். உடனே பகீரதன் சொன்னார், நீ எந்த திருவடியிலேந்து வந்தியோ அந்த திருவடியை அனவிரதமும் ஹிருதயத்திலே வச்சிருக்கக்கூடிய சாதுக்கள், அந்த சாதுக்களுடைய ஸ்பர்ஷம் உன் மேல படணுமா வேண்டாம். உடனே கங்கை நான் வரேன்ட்டா. ஆனா என்னுடைய வேகத்தை பூமி தாங்காது, என்ன ஒருத்தர் தாங்கி வெளியில விடணும். யாரு முதல்ல என்னை யார் தாங்குவா, என்னை தாங்கிறது பரம பக்தனா இருக்கணும், பகவானுக்கு பரம வைஷ்ணவனா இருக்கணும். உடனே சிவபெருமான் என் தலையில நான் தாங்கிக்கிறேன். வைஷ்ணவானாம் யதாசம்பு. அங்கேந்து வந்து வேகமா சிவபெருமானுடைய சிரசில கூந்தலுக்குள்ள வந்தா. அப்ப வந்து விழுந்த அந்த கங்கை ஒரு சொட்டு கூட வெளியில வரல. இந்த சிவபெருமான் எவ்வளவு நாள் ஆச்சோ தெரியல தலைக்கு குடிச்சு, ரொம்ப உஷ்ணமா இருக்கார் போல இருக்கு, அத்தனை கங்கையும் முழுங்கிட்டார் போல இருக்கு. உடனே சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணான் பகீரதன். அவருக்கு மனசே இல்லாம கொஞ்சோண்டு அந்த கேசத்தை தள்ளினாராம், அதுலேருந்து வெள்ளம் வந்தாலும் கொஞ்சம் கங்கை. சிவபெருமானுடைய தலையில தாங்கினதுனால அந்த சிவபெருமான் கங்காதரனா ஆயிட்டார். அவருடைய தலை கேசத்துக்கு அலகாபாரம், அந்த அலக்கத்திலேருந்து வெளியில வந்ததுனால கங்கைக்கு அலகநந்தா அப்படின்னு பேர், அலகநந்தான்னு பேர். மறுபடியும் கங்கை கேதார்நாத், ஹரித்வார் கஷேத்திரம், இப்படி எல்லாத்துலயும் அலகநந்தான் தான் பேர். மறுபடியும் கங்கை காட்டு வழியா வரா, பயங்கர குறும்பு ஜாஸ்தி. ஜன்ஹூன்னு ஒரு முனிவர், அவர் ஏதோ ஒரு சின்ன குடிசை வச்சுண்டு
ராஜரிஷி வேஷம் போட்டுண்டு யாகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த கங்கை சும்மா நேரா போகாம எதுக்கு அவர் ஆசிரமத்துள்ள போயிட்டு வரலான்னு உள்ள போனான். ஆசிரமத்தில் அந்த யாகத்தை அழிக்கலான்னு. அப்ப இந்த ஜன்ஹு பார்த்தார், சமுத்திரத்தையே எடுத்து குடிக்கிற அகஸ்தியருக்கு நான் என்ன சலையா அப்படின்னு அந்த கங்கையை அப்படியே எடுத்து கையில வாரிண்டு அச்சுதாய் நமஹா அப்படின்னார். அத்தனை கங்கை ஜலமும் அவர் வாயுள்ள போயிடுச்சு. உடனே இந்த கங்கை இப்படி காணா போயிட்டாளேன்னு இந்த ஆசிரமத்துள்ளதான் போனா அங்க ஜன்ஹு மகாராஜா ஜன்ஹு முனிவரை பார்த்து, இது போல எங்க மூதாதையர்கள் நல்ல கதி அடையணும், அதுக்காக நீங்க கொஞ்சம் கங்கையை விடணும்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டார். உடனே அவர் வலது காதை இப்படி தட்டினார். வலது காதுலேருந்து கங்கை வெள்ளம் வந்தாலும் அவர் காதுலேருந்து. அதனாலதான் பெரியோர்கள்லாம் இப்படியே ஒரு கொட்டாவி விட்டா அது அசுத்தம் கை, அப்புறம் மூக்க தொட்டா கை அசுத்தம், கண்ணை இப்படி தொட்டோம்னா கண்ணெல்லாம் இப்படி தொடுறோமே இதெல்லாம் கை அசுத்தம்னு பேரு அப்புறம் கைக்கு. அதனால உடனே அலம்பணும் கைய. அப்ப அலம்ப முடியாத சமயத்துல எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கோம், ஜலம் இல்லைன்னா வலது காதுல கையை வச்சுக்கோன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா கங்கை இருக்கிறதா ஐதீகம் எல்லாருக்கும் வலது காதுல. அதனால நன்னா சாப்பிட்டு இப்படி எச்ச பண்ணிட்டு உடனே வலது காதுல கை வச்சிடக்கூடாது. அதனால சொல்லலை இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல நாம சுத்தமா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஜலத்தை நாம இது பண்ணிக்கணும். அதனால இந்த வலது காதிலேருந்து வந்ததுனால இந்த கங்கைக்கு ஜான்ஹவின்னு ஒரு பேர். அப்புறம் இப்ப கொஞ்சம் சமத்தா ஆயிட்டா, கொட்டமெல்லாம் அடங்கிடுத்து, இப்போ அடக்கமா போறாளாம் பகீரதன் பின்னாடி. அதனால பகீரதனுக்கு பெண்ணா ஆயிட்டாளாம் இந்த கங்கை. அதனால பாகீரதின்னு பேர். எப்போ அதுக்கு கங்கைனா ஹரித்வார் கஷேத்திரத்துல இறங்குறா. அந்த ஹரித்வார் கஷேத்திரத்துல பூமியில காம் அப்படின்னா பூமின்னு பெயர். அந்த பூமிக்கு இறங்கினா காம் கா கங்கா அப்படின்னு பேர். அப்புறம் பாதாள லோகத்துல போய் இந்த மூதாதையர்கள் மேல படுறா. பாதாள லோகத்துலலாம் போகவதின்னு பெயர். 60,000 பேரும் நல்ல கதி அடைஞ்சா என்று இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப விவரிச்சு அழகா விஸ்வாமித்ரர் ராமருக்கு சொல்லும் பொழுது உன் திருவடியிலேந்து தோன்றினது தானேன்னு நினைச்சுட்டு சொல்றார். ஆனா ராமர் மூதாதையர்களான பகீரதன் போன்ற மகாத்மாவனுடைய தபசுன்னு அப்படி கேட்கிறார். ராமருடைய குணம். இந்த கங்கையினுடைய மகிமையை கேட்டவாளுக்கும் அவ மூதாதையர்கள்லாம் நல்ல கதி அடைவா அப்படின்னு சொல்லி, பொதுவா ஸ்ராத்த சமயத்துலலாம் கங்கா மகாத்மியம் பாராயணம் பண்றது உண்டு. ராமாயணத்துல நாம பாராயணம் நாம் பாட்டும் பண்ணலாம், ரொம்ப நல்லது அன்னைக்கு பாராயணம் பண்ணா. அதனால இந்த கங்கையினுடைய மகிமையை நாம இப்படி தெரிஞ்சுக்கணும்னு ராமாயணத்துல இங்க அழகா விவரிச்சு சொல்லியிருக்கா. இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நாளைய உபன்யாசத்துல அகல்யா சாப விமோக்ஷனமும் சீதா கல்யாணமும் நாளைக்கு நாம் உபன்யாசத்துல கேட்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.